ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் தமிழ். நான் உங்கள் சாய்ராஷிக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி மீன் பொரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் நம்ம போடக்கூடிய மசாலாலாம் உதிராமல் தோசைக்கல்லில் ஒட்டாமல் எப்படி மீன் பொரிக்கிறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன ஜாரில் 6 அல்லது 7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நம்ம சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் தோசைக்கல்லில் ஒட்டாமல் வரும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. சோம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த விழுதை மீன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் இந்த மெத்தடில் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கும் கலருக்கும் தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். மீனோட எல்லா பக்கங்கள்லையுமே நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த மீனோட உள்பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா மசாலா பிடிக்காது. ஸோ நம்ம கைகளெல்லாம் அதில் அப்ளை பண்ணி விடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு அந்த உப்பு காரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஏறி மீனோட அந்த மேல் பாகம் மட்டும் இல்லாமல் சாப்பிடும்பொழுது அந்த உள்ளே இருக்கக்கூடிய பாகங்கள்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே மீன் பொரிக்கும் போது மசாலா மிக்ஸ் பண்ணதுமே நம்ம பொரிக்கக்கூடாது. அரை மணி நேரமாவது, குறைஞ்சது அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது நம்ம ஊற விட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சோன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம தோசைக்கல்லில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய எடுத்து வச்சுருக்க அந்த மீன் துண்டுகளை போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி மீன் பொரித்து சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னெல்லாம் அம்மியில் அரைச்சி அதுக்கப்புறமா மீன் பொரிப்போம் இல்லையா, அந்த மாதிரியான டேஸ்ட் நமக்கு இதில் கிடைக்கும். விருப்பப்படுறவங்க கொஞ்சமாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது ஒரு லைட்டாக கிறிஸ்பினஸ் நல்லாவே கொடுக்கும். இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கனால கூடுதல் சுவை கிடைக்கும். அதே நேரத்தில் தோசைக்கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நமக்கு சூப்பராக வருங்க. மசாலா கொஞ்சம் கூட உதிராது. ஸோ இதே மாதிரி நீங்களும் மீன் பொரித்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா இறைவனுக்கே நன்றி.